ஒரு படத்துக்கும் ஒரு சீக்வன்ஸ், சாரி படம் இல்லை, ஒரு சீக்வன்ஸுக்கும் உங்களுடைய ஹியூமர் தன்மை மாறும். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சோகமான ஒரு சூழ்நிலை ஒரு அட்மாஸ்பியரில் இருக்குன்னா அங்கே உங்களால் காமெடி ஹியூமர் பண்ண முடியும். ஹியூமர் அங்கே இருக்குது, உங்கள் பார்வைக்கு தெரியாது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற பார்வையில் தான் இருக்குது. அந்த பார்வையை நீங்கள் நினைக்கிற அந்த மொமெண்ட்டை எப்படி கொடுக்குறீங்கிறது தான் காமெடியை தவிர அது வந்து இதுதான் காமெடி இது அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன், மஜாவில் அது என்ன காமெடி உட்படுத்தணும்னு கேட்டால் எனக்கு தெரியாது. ஏன்னா நான் அப்படி ஒரு பார்வை எனக்கு இல்லை. அந்த கேரக்டர் அவன் அப்படி எப்போவுமே வந்து ஒரு பப்ளியாகவே இருந்துக்கிட்டு சோத்து மூட்டை தின்னுட்டு அவன் வாழ்க்கைன்னு திருடணும், சாப்பிடணும், சந்தோஷமாக இருப்பான். அவன் காமெடி பண்ணணும்லாம் பண்ணலை, அவன் இயல்பில் அது இருக்குது. அப்படி ஒருத்தன் இருந்தால் எப்படி இருப்பான்? அப்படி யோசிச்சு தான் அந்த கேரக்டர் பண்ணுமே. இல்லை இவன் இப்படி தான் இருக்கணும், இப்படி பண்ணால் இந்த காமெடி வரும் அப்படிலாம் யோசிச்சு நீங்கள் வந்து நான் ஆடியன்ஸை சிரிக்க வைக்கணும் அப்படி நான் பண்ணுறது இல்லை. அப்படி பண்ணவே முடியாது. அப்படி பண்ணவே முடியாது. யாராவது ரியல் டைமில் அப்படி சிரிக்க வைக்கணும் காமெடி அடிப்பாங்களா? இல்லை, அது அவன் இயல்பில் வரணும். அதுக்குள்ளே வந்தால் நீங்கள் பண்ணுறதுல அது வரணும். அதுதான் வேலை, அதுதான் நடிப்பு. எப்படி நான் பண்றதுல சோகம் வருதோ, எப்படி நான் பண்றதுல ரொமான்ஸ் வருதோ, அதே மாதிரி காமெடி வரணும். அதுதான் வேலை இல்லையா? அது தனியும் ஒன்று கிடையாது. இப்போ அதுக்கு இப்போ நான் காமெடியாக இருக்கணும்னா நான் என்ன மூமெண்ட்டில் இருக்கணும், என்ன மனோநிலையில் நான் அங்கே இருக்கணும் அப்படின்னு ஒரு டெக்னிக்கலாக எங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸில் ஒன்று இருக்குது. இப்போ அதை நாங்கள் வந்து அப்ளை பண்ண பார்ப்போம். அது அந்த மொமெண்ட் வந்து எல்லா சீக்வன்ஸ்க்கும் அது அப்ளை ஆகுமானா ஆகாது. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.